ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2023 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான சைலண்ட் நைட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஜான் வூட் டைரக்ஷன்ல ஜோயல் கின்னமேன், கிட் கியூடி, ஹெரால்ட் டோரஸ் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 46 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய கதாநாயகன் தன்னுடைய ஒய்ஃப் அண்ட் மகனோட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை லீட் பண்றாரு. டிசம்பர் 24 பாத்தீங்கன்னா இவர் வீட்டுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கேங் வார்ல ஒரு புல்லட் பாத்தீங்கன்னா ஹீரோட பையன் மேல பட்டு இவருடைய மகன் இறந்துடுறாரு. இந்த லாஸை கடக்க முடியாத கதாநாயகன் பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தையோட இறப்புக்கு ரிவெஞ்ச் எடுக்க அந்த கேங்க அழிக்க ஒரு காமன் மேனா இருக்கிற ஹீரோ களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் நடந்த ஆக்ஷன் அதுகளும் தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துடைய இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டே பாத்தீங்கன்னா லைவ் ஆக்ஷன் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் தான். இந்த படத்துல நீங்க பாக்குற ஒரு எக்ஸ்ப்ளோஷனா இருக்கட்டும், கார் சேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரியல் லொகேஷன்ல லைவ் ஆக்ஷன்ல ஷூட் பண்ணிருப்பாங்க. சோ உங்களுக்கு லைவ் ஆக்ஷன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்துல இருக்கிற ஸ்டண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும் பாக்கிறதுக்கு. இந்த மொத்த படமே எடுத்துட்டீங்கன்னா க்ளோஸ் டு ரியாலிட்டியா தான் எடுத்திருப்பாங்க. சோ ஹீரோ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு வந்து பழி வாங்குற மாதிரி இந்த படம் இருக்காது. அவர் ட்ரெயின் பண்றதுக்கு அவர் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துப்பாரு. அந்த டைம்குள்ள அவருக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கேங்க வந்து அழிக்கிறதுக்காக போவாரு. இந்த படத்துடைய ஸ்டோரி பிளே பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆக்ஷன் படங்கள்ல எடுத்து துவச்ச ஒரு கதை தான். இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல விஷுவலா நிறைய டீடைலிங் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோட படம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆக்ஷன் ஹீரோ ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அவர் அடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் எதுவுமே இருக்காது. இருந்தாலுமே ஒரு காமன் மேனா இருக்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் ஹீரோ பண்ற ஒரு விஷயத்தை இவர் எப்படி பண்றாரு அப்படிங்கறத ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள் சொல்லிருப்பாங்க. அது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துட்டீங்கன்னா அவருடைய மகன் பிரிஞ்ச அந்த சோகத்தையும் அவர் எப்படி அதை கடக்க முடியாம தவிக்கிறாரு அப்படிங்கறதையும் அதுக்கப்புறமா அந்த கேங் அழிக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அவர் எந்த அளவுக்கு அப்சஸ்டா இருக்காரு அந்த கேங் அழிக்கிறதுக்காக அப்படின்றதையும் ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற சில காட்சிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்றதா உண்மை. இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. புதுசான நிறைய ஆங்கிள்ஸ் வச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பாக்கிறதுக்கு விஷுவலா. இந்த படத்துல ஹீரோ எதுக்காக இதெல்லாம் பண்றாரு அப்படிங்கிற அந்த கான்ஃபிளிக்ட ரொம்ப ரிலேட்டபிளா சொல்லிருப்பாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருந்தாலுமே அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டே இருக்கும். இந்த படம் மோஸ்ட்லி ரியலிஸ்டிக்கா இருந்தாலுமே படத்துடைய இறுதியில பாத்தீங்கன்னா வில்லன்ஸ் வந்து இவர் ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டி ஷூட் பண்ணும்போதும் இவர் திரும்ப எழுந்து வர மாதிரி காமிப்பாங்க. இருந்தாலுமே இவர் ஷூட் பண்ற வில்லன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஷாட்ல வந்து இறக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வந்து நம்புற மாதிரி இருக்காது. இருந்தாலுமே லாஜிக்லாம் ஓரமா வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கும். படத்துடைய பேசிங், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில சீக்வன்ஸ் வந்து லேக் ஆக தான் செய்யுது. மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல மைல்ட் அடல்ட் கண்டென்ட் அண்ட் கோர் எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ கிட்ஸோட இந்த படத்தை பார்க்காதீங்க. மெச்சூர் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். சைலண்ட் நைட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.